பொது தேர்தலுக்கான திகதி அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அஞ்சல் மூல வாக்களிப்புக்கான விண்ணப்பங்கள் இன்று முதல் ஏற்றுக்கொள்ளப்படும் என தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் விஜித் ஹேரத் இன்று தனது கடமைகளை பொறுப்பேற்றார். நேற்று வெளிவிவகார, பொது பாதுகாப்பு, சமூக பாதுகாப்பு, பௌத்த விவகார அமைச்சராக விஜித் ஹேரத் நியமிக்கப்பட்டார். அத்தோடு ஊடக, சமூக பாதுகாப்பு, சிவில் விமான போக்குவரத்து, ஊடகத்துறை போக்குவரத்து அமைச்சுகளும் விஜித் ஹேரத்துக்கு வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நிதி பொருளாதார அபிவிருத்தி, கொள்கை உருவாக்கம், திட்டமிடல் மற்றும் சுற்றுலா அமைச்சின் புதிய செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ள KM மஹிந்த ஸ்ரீவர்தன இன்று மீண்டும் தனது கடமைகளை பொறுப்பேற்றார். திரைசேரியின் பிரதி செயலாளர்கள் மற்றும் நிதி அமைச்சின் கீழ் உள்ள திணைக்களங்களின் தலைவர்கள் மற்றும் ஏனைய உயர் அதிகாரிகள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். சர்வதேச நாணய நிதியத்தின் நீட்டிக்கப்பட்ட கடன் வசதிகளை பெறுவதற்கும் இந்த நாட்டின் கடன் மறுசீரமைப்பு செயல்முறையின் வெற்றிக்கும் சிறப்பான பங்களிப்பை செய்துள்ள அவர் சர்வதேச நாணய நிதியத்தில் இலங்கை, இந்தியா, பங்களாதேஷ் மற்றும் பூட்டான் ஆகிய நாடுகளுக்கு மாற்று நிர்வாக இயக்குநராக பணியாற்றியுள்ளார். இவர் பொருளாதாரத்தில் முதுகலை பட்டமும், அமெரிக்காவின் ஆண்டர்ஃபீல்ட் பல்கலைக்கழகத்தில் பொருளாதார அபிவிருத்தியில் முதுகலை டிப்ளோமாவும் மற்றும் கலனி பல்கலைக்கழகத்தில் பொருளாதாரத்தில் இளங்கலை பட்டமும் பெற்றுள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.